வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கடையில் எப்போவுமே கோவில்களில் கூட நடக்காத, எல்லா கோவில்களையும் நடைபெற முடியாத அளவுக்கு நம்மளுடைய விளக்கடையில் 4 நவராத்திரியுமே ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். அப்படி இந்த வருடம் வசந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய லலிதா நவராத்திரி ரொம்ப பிரம்மாண்டமாக நம்மளுடைய அழகான காஞ்சியில் நடக்க இருக்குது. எப்போதுமே வசந்த நவராத்திரி அப்படின்னா, இப்போ கடந்த 3 வருடமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுவுமே அம்பாள் அனுகிரகத்தால் ஒரு நாள் சமைக்கும்போது தோணின விஷயம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ணோம். 7 சுமங்கலிகள் வர வைக்கணும். அவங்க லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களையே அம்பாளாக பாவித்து அவங்கள லலிதா சகஸ்ரநாமம் படிக்க சொல்லி அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் சுவாமிக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தீபாரணை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அம்பாள் கொடுத்துருந்த உத்தரவு. அதை போன வருடம் ரொம்ப நல்லா காஞ்சிபுரத்தில் நடந்தது. அது எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தினமும் 7 பேருக்கு பண்ணோம். 7 சுமங்கலிகளுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்து பண்ணோம். அம்பாள் காமாட்சியாகவே அவங்கள நினச்சி நான் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணேன். இதே மாதிரி இந்த வருடமும் பண்ண இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு தான் தற்செயலாக நம்மளுடைய நளினிமா அந்த அந்த போன வருடம் வந்தாங்க. அவங்களுக்கு அம்பாள் உணர்த்தினா, கனவுல நீ கூப்பிட்ட பிள்ளை, அதுவும் அவ்வளோ அதிகாரமாக கூப்பிட்ட, நீ எங்கே இருந்தாலும் பார்க்க வரணுன்ட்டு தான் காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டேன்னு சொல்லி, இங்கேருந்து அவங்க காஞ்சிபுரத்துக்கு அந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. அவங்களுமே பாத பூஜையை ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த வருடமும் 19ஆம் தேதியிலிருந்து, அதாவது அமாவாசை புதன்கிழமை வருது, வியாழக்கிழமையில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த வசந்த நவராத்திரி நடக்க இருக்குது. இந்த உற்சவம் நம்மளுடைய அழகான காஞ்சியில் நடக்க இருக்குது. இந்த வருடம் என்ன வார்த்தை உணிச்சு அப்படின்னா, போன வருடம் கடைசி நாள் பண்ண மாதிரி இந்த வருடம் 7 சுமங்கலிகள், ஒரு குழந்தை பாலாவாக பாவிச்சு ஒரு குழந்தைக்கு, அப்புறம் திருநங்கை ஒருத்தவங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில். ஏன்னா சிவன் இல்லாமல் நம்ம இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்ற மாதிரி ரெண்டும் சேர்ந்த சொரூபமாக இருக்கக்கூடிய திருநங்கை ஒருத்தவங்களுக்கும் பாத பூஜை பண்ணி அவங்களுக்குமே வஸ்திரம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணியிருக்கு. அதை தான் தொடர்ந்து பண்ண போகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தினமுமே பூஜை. மாலையில் 5 மணிக்கு மேலே ஆரம்பிப்போம். 5:30க்கு ஆரம்பித்தோன்னா ஒரு 7 மணிக்கு மேலே முடிஞ்சிடும். இதில் இன்னுமே ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அது நம்ம ஏகாம்பரேஸ்வரருக்கு உற்சவம் ஆரம்பிக்குது அந்த நேரத்தில். அந்த உற்சவத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் காஞ்சிபுரத்துக்கு சேர்ந்து பார்க்கலாம். காஞ்சி மண் அப்படின்னாலே லலிதா சகஸ்ரநாமம் கிடைச்ச இடம், நமக்கு உதித்த இடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்பாள் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய சக்தி பீடமாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் நமக்கான ஒரு இடத்த கொடுத்து அம்பாள் கடையை வைக்க சொல்லி, அந்த கடையில் ரெகுலராக இப்படி பூஜை நடக்குது அப்படிங்கிறது தான் பெரிய குடுப்பனையாக நான் பார்க்குறேன். இதை தினமும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. தொடர்ந்து இந்த பூஜை லைவ்லேயும் நாங்கள் வரலாம் அப்படின்னு இருக்கிறோம். லைவில் வர்றோம். அதுவும் இல்லாமல் லைவும் தினமும் வரும். அது இல்லாமல் ரீல்ஸும் தனியாக பண்ணி போடுவோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். யூடியூப்பில் லைவாக பாருங்கள். அம்பாள் அனுக்கிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நவராத்திரி ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஏதோ வரம் கேட்டோ அல்லது ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரியோ நான் இந்த நவராத்திரி எப்போதுமே எடுத்துக்க மாட்டேன். எனக்குள்ள கர்வம் சேர்ந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த நவராத்திரியை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பெண்ணுக்குள்ளேயும் சக்தி இருக்குது. எல்லா பெண்ணுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா. எல்லா பெண்ணுக்குள்ளேயும் எல்லா விதத்தையும் எல்லா விதமான சக்திகளும் அடங்கி இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுமே போற்றப்படக்கூடியவள் அப்படின்றது அந்த ஸ்வரூபமாக தான் நான் ஒவ்வொரு பெண்களையும் பார்க்குறேன். அங்கே உட்காந்து பூஜை பண்ணும்போது காமாட்சியாவை தான் நான் நினச்சி பூஜை பண்ணுவேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. தினமும் மாலை 5:30க்கு நடக்கும். அந்த அந்த இதில் 23ஆம் தேதி பஞ்சமி வருதுன்னு நினைக்கிறேன்.
அந்த பூஜையும் வெகு விமர்சனையாய் மாலை வேளையில் அழகான காஞ்சியில் தான் நடக்க இருக்குது. அதுலேயும் நீங்கள் கலந்துக்கோங்க. வழக்கம் போல் நம்மளுடைய போரூர் பிரான்ச்சில் காலையில் பூஜை இருக்குது, மத்தியானம் நம்ம கோவிலம்பாக்கம் பிரான்ச்சில் இருக்குது, மாலையில் பஞ்சமி பூஜையுமே ரொம்ப கிராண்டாக நடக்கும். அதை ஒட்டி இந்த வசந்த நவராத்திரி பூஜையுமே சேர்த்து பண்ணுவோம் அன்னைக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் கலந்துக்கோங்க. இந்த நவராத்திரி பெண்மையை போற்றும் நவராத்திரியாகவும் பெண்மையை கொண்டாடக்கூடிய நவராத்திரியாகவும் ஒவ்வொரு பெண்ணும் யாரும் சலைச்சவங்க இல்லை, எல்லாருக்குள்ளேயும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை போற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்களும் இந்த நவராத்திரியை கொண்டாடுங்க. போன வருஷம் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க கடைசி 5 நாள் நானும் பூஜை பண்ணேன், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பாத பூஜை பண்ணி பூஜை பண்ணோன்னு சொல்லிட்டு பெரம்பூர்லேருந்து ஒரு ஐயா, பெரம்பூர் அயனாவரமோ அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஐயா வந்து குடும்பத்தோடு அவரும் அவங்க மனைவியும் வந்து பேசினாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நம்ம தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா பெண்மையை போற்றக்கூடியது, எல்லார் மனசுலையும் அதை விதைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்காகவே நாங்கள் வீடியோலாம் தொடர்ந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே நமக்கு எதிர இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியும் போற்றுவோம், கொண்டாடுவோம். அது நம்மளையும் சேர்த்து வளர்க்கும். நன்றி, வணக்கம்.